சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. வாசிக்கலாம். இந்த நாளிலும் கூட 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 17வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் நிறுத்தி நிதானமாக வாசிப்போம். இந்த அதிகாரத்தை பொறுத்து பார்க்கும்போது பவுல் குடும்பங்களை குறித்தும் சபையை குறித்தும் ரொம்ப தெளிவா சொல்றார். ஏன்னா குடும்பம் நல்லா இருந்தாதான் சபை என்ன செய்யப்பட்டோம், நல்லா இருக்கும். குடும்பம் இல்லாம சபையை கட்டி வச்சு என்னங்க பிரயோஜனம்? இப்ப நீங்க எல்லாம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சபையை நம்ம இவ்வளவு பேர்ட்ட கேட்டு கஷ்டப்பட்டு கட்டி இருக்கிறோம்ல, இதுல என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. நான் மட்டும் இந்த பக்கம் தடையை பார்த்து செவத்த தடையை பார்த்து டொக்கு டொக்குன்னு இருக்கிற ஃபேனை லைட்டையும் போட்டு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். என்ன பிரயோஜனம்? குடும்பங்கள் நீங்க வந்தா தான் சபை என்ன செய்யப்பட்டோம், நல்லா இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் அவர் குடும்பங்களை குறித்தும் சபைகளை குறித்தும் ஊழியர்களை குறித்தும் எல்லாவற்றையும் நித்தமும் தெளிவாய் ஆராய்ந்திருக்கிற பவுல் அப்போஸ்தலன் எழுதி இருக்கிறார். வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 17வது வசனத்தை. தேவன் அவனவனுக்காக பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்க சொல்லுது, தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, அல்லேலூயா, அவனுடைய அழைப்பு எப்படியோ அதன்படியே நடக்க கடவோம். நிக்க கடவோம் சொல்லல, நடக்க கடவோம். வார்த்தைக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நிக்கிறதுனா ஒரு இடத்துல இருக்கிறது, நடக்கிறதுனா நகர்வுக்குரிய காரியங்கள். நிக்கிறதுனா சில பேர் அந்த வரத்துல அப்படியே நிப்பாங்க, ஓகே தான். ஆனா அடுத்த ஸ்டெப்புக்கு அந்த வரத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணணுமே, அதை விட்டுருவாங்க. அதான் இங்க சொல்லுகிறது, அவனுக்கு அழிக்கப்பட்ட பகிர்ந்து கொடுக்கப்பட்டது எப்படியோ, அவனுடைய அழைப்பு எப்படியோ அந்த அழைப்பின்படியே நடக்க கடவோம். அல்லேலூயா. உங்க குடும்பத்தை நடத்துவதற்கும் உங்க பிள்ளைகளை நடத்துவதற்கும் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு தகுதி என்ன, உங்களுடைய அழைப்பு என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? மனைவியானவள், ஒரு சில மனைவி கவர்மெண்ட் வேலைக்கு போறாங்க, ஒரு சில மனைவி பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறாங்க சகோதரிமார்கள். ஒரு சில பேர் வீட்டில் மட்டும்தான் இருக்க முடியும், அவங்களுடைய தகுதி அவங்களுடைய காரியங்கள் அவ்வளவுதான்னா அதுக்குள்ளேயே நாம் என்ன செய்யணும், ஓடுவதற்கு பழக வேண்டும். அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த அழைப்புகளை மீறி தேவன் பகிர்ந்து கொடுத்த காரியத்தை மீறி இந்த எங்லாஜிக்கா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பெரிய சைஸா நம்ம சிந்திக்கும் போது பிரச்சனைகள் நமக்கு வாழ்க்கையில எப்படி வந்துருது, பெரிய சைஸா வந்துருது. இப்ப எனக்கு ஊழியம் தான் செய்ய சொல்லியிருக்கார் கர்த்தர், ஊழியம் தான் செய்ய சொல்லியிருக்காரு. இந்த ஊழியத்துல கொஞ்சம் பாடலாம், கொஞ்சம் பேசலாம், கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தை ஆராதிக்கலாம், வரக்கூடிய மக்களுக்கு ஜெபம் பண்ணலாம். இதான் என்னுடைய அழைப்பு, இதான் என்னுடைய பிரதிஷ்டை, இதான் என்னுடைய அபிஷேகம். இதை விட்டுட்டு நான் என்ன செய்யக்கூடாது தெரியுமா, மாகாண தலைவராக ஆகக்கூடாது, செனட் தலைவராக ஆகக்கூடாது. அது எனக்கு பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறிவிடும். அல்லேலூயா. தொண்டனா இருக்கணும், தலைவன் தலைவரா இருக்கணும். லீடர்ஷிப்ங்கிறது எல்லாரும் எடுத்துக்க கூடாது. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? தெரியுமா தெரியாதா? ஏன்னா அவனுக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரு.
பகிர்ந்து கொடுத்துருக்கிறாரு, வரத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை கூட அல்ல ரொம்ப அழகா ஞாபகப்படுத்திட்டாரு. ஏன்னா அதையும் கூட லேசா வசனத்திலே இருக்கு பாருங்க. வரங்கள் சொன்ன தான் நான் இப்போ அந்த வசனத்துக்குள்ளே போக வேண்டாம்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் அவர் சொல்லிட்டாரு. அதே 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிமா. ஏன்னா ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க வரங்கள். அந்த வரங்களை பத்தி எல்லாம் இப்ப தெரிஞ்சிருக்கு, கேள்விப்பட்டிருக்கிறீங்க. நம்முடைய தகுதி, நம்முடைய கேட்டகரி, நம்முடைய சிச்சுவேஷன் என்ன தெரியுது. ஆனா அதன்படி நம்மளால என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. இப்ப சாம் அண்ணன் இருக்கிறாரு, கேமரா நல்லா எடுப்பாரு, போட்டோ நல்லா எடுப்பாரு, அவர் வீட்டுக்கு தேவையான வண்டி நல்லா ஓட்டுவார், ஓகே தான், பிரச்சனை இல்லை. அவரை கொண்டு போய் ஒரு புல்ட்ரோசர் ஓட்ட விடுங்க, அந்த புல்ட்ரோசர் என்ன ஆகும்? நம்ம தம்பி திலீப் இருக்கிறாரு, கீபோர்டு வாசிப்பாரு, பேடு வாசிக்கிறேன்னு சொல்லி உட்கார்றாரு. ஆனா பரத் தம்பி வாசிக்கிறதுக்கும் திலீப் தம்பி வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. ஏன் நான் இதை சொல்றேன்னா, அவனுக்கு ஒவ்வொரு கிருபை இருக்கும். இப்ப எனக்கு கையை பிடிச்சு நின்றுட்டு பேசிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் கர்த்தர் கிருபை கொடுக்க கொடுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் போய் லேப்டாப் வச்சு இப்படி ஒரு ஆப்ரேட் பண்ணணும், இந்த வசனத்தை நானா போடணும் அப்படின்னா என்ன போட்டிருக்கேன்னு எனக்கு பார்க்க தெரியுமா? தப்பா போயிடும். நான் டி அடிச்சா அது டீக்கு போயிடும், நான் டி அடிச்சா அது டிக்கு போயிடும். அல்லேலூயா. உண்மையா பொய்யா? நிறைய பேர் அப்ப கேட்டுருவீங்க, ஐயோ மாற்றுத்திறனாளி எல்லாம் பேங்க்ல எல்லாம் வேலை பார்த்திருக்காங்க. ஓகே, அதுக்கு அவங்க பயிற்சி பெற்றிருப்பாங்க, அந்த வரம் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவங்க அதுல வேலை பார்க்கறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மனைவி குடும்பத்துல மனைவியா தான் இருக்கணும், பிள்ளைகள் பிள்ளைகளா தான் இருக்கணும். பிள்ளைகள் அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் மனைவி ஆகணும். சில பிள்ளைங்க 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே 11ஆம் கிளாஸ் படிக்கும் போதே மனைவி ஆயிரும். அது திருப்பி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அல்லேலூயா. திருப்பி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் இங்க சொல்றாரு, அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படியோ, அவனுடைய அழைப்பு எப்படியோ அதுல நம்ம என்ன செய்யணும், நிக்கணும். நிறைய கேஸ் இன்னைக்கு இந்த விஷயங்கள்ல சபைக்குள்ளையும் தவறி விடுகிறார்கள், குடும்ப வாழ்க்கையிலும் தவறி விடுகிறாங்க. ஒரு நல்ல சின்ன பிசினஸ் வச்சிருப்பாங்க, சின்ன வியாபாரம் அழகா போயிட்டு இருக்கும், 600 ரூபாய் சம்பளம், 700 ரூபாய் சம்பளம், 800 ரூபாய் சம்பளம். அந்த வியாபாரத்திலே ஏதோ 10 20 கூட கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்தா காலங்களுக்கு தகுந்த மாதிரி, தேவைங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கலாம். கட்டணத்துல கேட்டு பகிர்ந்து கொடுங்கன்னு கேட்கலாம். ஆனா நம்ம 2000 ரூபாய் பார்க்கணும், 3000 ரூபாய் பார்க்கணும்னா, நேத்து ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொன்னேன், ஒருத்தர் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா 25 லட்சம் தரேன்னு சொன்னான். தெலுங்கானாவில் நடந்துச்சு, நியூஸ் பாத்தீங்களா? கடைசியில் இருக்கிற 5 லட்சத்தை இழந்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தான். இப்ப ஜெயில கம்பி அணிட்டு இருக்க. யார் குற்றம் இது? யார் தப்பு இது? அழைப்பை விட்டு, வேலையை விட்டு, அதிக ஆசைக்கு போனவனுடைய தப்பா இல்ல ஏமாத்தினுடைய தப்பா? ஒரு விஷயத்துல நீங்க ஏமாறுறீங்கன்னா, ஏமாறுறவன் தப்பா, ஏமாத்துறவன் தப்பா? இனிமே நீங்க என்ன செய்யக்கூடாது, ஏமாறக்கூடாது. உங்க அழைப்பு என்ன, உங்களுடைய தகுதி என்ன என்பதை நீங்க முதலாவது என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். தாவீது நம்முடைய வேதத்துல அவருடைய தகுதியை கரெக்டா தெரிஞ்சு அவர் சொல்வார் ஒரு வார்த்தை, தெல்லு பூச்சி புழு அப்படின்னு சொல்வார். அப்படி சொல்லும்போது கர்த்தர் அவருடைய அழைப்பில நிலைத்திருந்து அவனை ஓடும்படி ராஜாவாக்கினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்படு. என்னைக்குமே மனிதன் என்ன செய்யப்படுறதில்ல தெரியுமா, கொடுத்திருக்கிற தகுதியும் கொடுத்து பகிர்ந்து பெற்றிருக்கிற வரத்தையும் தாழ்த்தி பார்க்கறது இல்ல, ரொம்ப மேல் நோக்கி தான் என்ன செய்யறது பார்க்கறது, அப்புறம் டொப்புன்னு கீழே விழுந்துருது. அல்லேலூயா. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், ஊழியத்துல நிறைய அங்கிள்மார்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் சபையில் இருக்கும்போது அவங்க சும்மா இருந்துட்டு சொல்லுவாங்க, அதான் எனக்கு பெரிய வேதனை, அதை செய்ய நினைச்சேன், இதை செய்ய நினைச்சேன், இப்பவும் நினைக்கிறேன், என்னால செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? உங்களுடைய காரியம் என்னவோ அதையாவது ஒழுங்கா செஞ்சீங்களான்னு பாருங்க அப்படிமே. நான் செய்ய மாட்டாங்க, நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. சரி போகட்டும், வரங்களை குறித்து சொன்னதுனால அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிமா. 12வது அதிகாரம் 4வது வசனத்தை. வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு. பாருங்க இங்க தெளிவா சொல்றாரு. அங்க பகிர்ந்து கொடுக்கப்படும் சொன்னாரு, இங்க என்ன சொல்றாரு, வரங்களிலே வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் ஒருவரே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வரங்கள்ல தான் வித்தியாசம், கொடுத்தவர் ஒருவர் தான், ஆனா அது நமக்கு தெரியல. இங்க போனா கிடைச்சிருமா, அங்க போனா கிடைச்சிருமா. இதுல கூட ரொம்ப பேரு, என்னையா இந்த கடவுள் இம்புடுத்தாயா கொடுத்திருக்காரு, அந்த கடவுள்கிட்ட போனா அள்ளிக்கிட்டு வந்துருவையா, என்னத்த நோய, என்னத்த ஒட்டு முடிய கொடுத்துட்டு வந்துடுறது. அல்லேலூயா. சரி வாசிங்க, வாசி மக்களே, வசனத்தை விட்டுறாத. வித்தியாசங்கள் உண்டு, ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. இது ரொம்ப நான் கவனிப்பேங்க, இது ரொம்ப நான் கவனிப்பேன். எல்லா பேரும் சொல்லுவாங்க, நம்ம அந்த ஊழியம் செய்வோம் பிரதர், இந்த ஊழியம் செய்வோம் பிரதர், ஏன் எங்க ஊழியம் எங்க இருக்குன்னே தெரியாம போறதுக்கா அப்படின்னு நான் கேட்பேன்.
எப்படி என் ஊழியம் எங்க இருக்குன்னே தெரியாம போறதுக்கா அப்படின்னு கேட்பேன். எனக்கு என்ன ஊழியம் கொடுத்துருக்கிறாரோ அந்த ஊழியம் என்னங்கிறத நான் என்ன செய்யணும், முதல்ல அறியணும். அல்லேலூயா. எல்லா பேரும் சொல்லுவாங்க கான்ஃபரன்ஸ் ஜெபம் அப்படின்னு. அது நம்ம சபையில கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா ஒருத்தர் ஜெபிக்கும் போது இன்னொரு பக்கம் மியூட்ல போட்டு தோசை சுடுறதா? ஒருத்தர் கரெக்ட் பாத்தீங்களா, உண்மை வருது. அல்லேலூயா. ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது இன்னொருத்தர் செல்போன்ல அடுத்தவன் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் பாக்குறது. இது எதுக்கு கான்ஃபரன்ஸ் ஜெபம்? சரி, ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு. வாசிங்க. கர்த்தர் ஒருவரே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எதுல கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு. கிரியைனா என்னதுங்க? அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்ல, அதுல நீங்க என்ன செய்ய முடியும்ங்கிறதுலயும் அவருக்கு தெரியும். அதுலயும் வித்தியாசம் என்னது? கட்டாயமா உண்டு. அதுக்காக அடுத்தவன் செய்யற கிரியையை நாமளும் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. முதலாவது நீங்க ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் எது, உங்களை குறித்து தேவன் குறித்திருக்கிற நோக்கம் எது அப்படிங்கறத முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டா தான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தது என்னங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும், உங்களுடைய அழைப்பு என்னங்கிறதையும் நீங்க தெரிந்து கொள்ள முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய கேஸ்க்கு தெரியல, நம்முடைய நிலைமை இதுதான்னா இதுல நில்லுங்க, கர்த்தர் நிச்சயமா உயர்த்துவாரு. வேதம் அழகா சொல்லுதுங்க, நீங்க கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா, அவர் பகிர்ந்து கொடுத்தது என்னவோ அதுல கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உங்களை எப்படி வைக்கிறாரு? அநேகத்தின் பேர்ல அதிகாரியாய் வைக்கிறார். ஆனா நமக்கு அது தெரியல. எனக்கு என்னுடைய தகுதி, என்னுடைய கல்வி, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய வியாபாரம், எனக்கு கொடுத்திருக்கிற இந்த மனைவி, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைங்க, நல்லா இருக்கும் பிள்ளைங்க. ஆனா அடுத்தவன் பிள்ளைய பார்த்து நம்ம பொறாமப்படுவோம். உண்மையா பொய்யா சொல்லுங்க? நம்ம பிள்ளை நல்லா தான் இருக்கும், அடுத்தவங்க நம்ம பிள்ளைய பாராட்டுவான், அடுத்தவங்க நம்ம பிள்ளைய பாராட்டுவாங்க. நம்ம பிள்ளைய நம்ம என்னைக்காவது பாராட்டி இருக்குமா? உண்மையை சொல்லுங்க. பாராட்டி இருக்கீங்க, ஒரு சிலர் பாராட்டி இருக்கீங்க, ஒரு சிலர் எங்க காது கேட்கவே சொல்றீங்களே, அப்ப என்ன செய்யறது? கஷ்டம் தானே. இதெல்லாம் என்ன காரணம், ஏன் தெரியலன்னா நமக்கு கொடுத்திருக்கிறது என்னங்கிறது நம்மளால இன்னும் என்ன செய்யல, பகுத்தறிகிற ஞானம் இல்லை. இன்னைக்கு நம்ம அதை கேட்கணும். இன்னைக்கு நம்ம அதை கேட்கணும். ஆண்டவரிடத்துல நான் நிலைத்திருக்கணும், நான் அதுல நிலைத்திருக்கணும், நான் அதுல நடக்கணும். அல்லேலூயா. சரி, வாசிமா. கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆமென். அல்லேலூயா. எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களுடைய பிரயோஜனத்திற்கென்று கண்டிப்பாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஆனா அந்த பகிர்வு என்ன, அந்த அழைப்பு என்ன, இதை நம்ம உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஆண்டுடைய பாதத்துல கேட்கணும், அறிந்து கொண்டு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில ஓடணும். நிச்சயமா ரோமர் 8:28 நம்ம வாசிக்கிறபடி, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். ஆனா அந்த அழைப்புல நாம் என்ன செய்யணும்? நிக்கணும். ஒண்ணுமில்ல, ஆரோனை தெரிந்து கொள்ளும் போது தேவன் யாருக்கு வாயா தெரிந்து கொண்டாரு? மோசேக்கு வாயா தெரிந்து கொண்டாரு. இவன் ஊழியக்காரனா மாறணும்னு ஆசைப்பட்டான். யாரு? ஆரோனும் மிரியாம். இவங்க ரெண்டு பேரும் ஊழியக்காரனா மாறணும்னு ஆசைப்பட்டாங்க. என்ன நடந்துச்சு? அவங்க தகுதியை மீறி போகும்போது குஷ்டரோகம் வந்துருச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். உங்க குடும்பம் ஒரு அழகான குடும்பமா இருக்கும், 2 பிள்ளைகள் அழகான பிள்ளைகளா இருக்கும், உங்கள் கணவன் ஒரு நல்ல அழகான கணவனா இருப்பாரு. இதை நேசிங்க, இதுக்குள்ள வாழ பழகுங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை விட்டுட்டு எங்களாச்சிக்கா வேற ஏதாவது தேவையில்லாத சத்தங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்க கூடாது. அதே போல ஒரு சின்ன வியாபாரத்துக்கு தான் உங்களால போக முடியுமா? தொடர்ச்சியா அதுல போங்க. அதுல கிடைக்கிறத எப்படி சேவ் பண்ணலாம், அதுல எப்படி மீதி எடுக்கலாம், அதுல எப்படி பிளான் பண்ணலாம், யோசிங்க. உங்களுடைய அழைப்பை விட்டுட்டு நீங்க எந்த ஊருக்கு போனாலும், எந்த வேலை செஞ்சாலும், எந்த காரியத்தை நீங்க செய்தாலும் கண்டிப்பா விட்டடத்துக்கு திரும்பி வந்துடுவீங்க. தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் பஞ்சம்பளைக்க போறேன்னு பாம்பே, கல்கத்தா எல்லாம் போனாங்க. நாகர்கோயில், கோயில்பட்டி பகுதியிலிருந்து தெரியும் எனக்கு, நிறைய பேர் தெரியும். நிறைய குடும்பம் என் உறவுகளே உண்டு. இட்லி பிசினஸ் தூள் பறக்குதுங்க. என்ன இன்னைக்கு அவங்க தூளா பறந்துட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? தப்பு இல்லை. ஆனா நம்முடைய நிலைமை, நம்முடைய சிச்சுவேஷன், நம்முடைய தகுதி, நம்முடைய பகிர்வு, நம்முடைய அழைப்பு என்னங்கிறத முதல்ல என்ன செய்யணும்? விளங்கணும். ஆபிரகாமுடைய அழைப்பை அவன் நன்றாக புரிந்திருந்தான். ஆபிரகாமுடைய அழைப்பை அவர் நன்றாக புரிந்திருந்தார். கர்த்தர் அவனை
ஆசீர்வதித்தார். ஈசாக்கு தன்னுடைய அழைப்பை நன்றாக புரிந்திருந்தான். அவன் தேசத்திலே விதை விதைத்தான். 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவான். இன்னொருத்தர் இருந்தார், சிம்சோன். அவனுக்கு அழைப்பு ரொம்ப அழகான ஒரு அழைப்பு. உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, எங்க வாசிக்க முடியும் சிம்சோனை குறித்து? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நியாயாதிபதிகள்ல எத்தனை அதிகாரத்துல இருக்கு? 13ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல எல்லாம் நான் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு முதல்ல கொண்டு கேட்டு வளர்ப்பாங்க, அப்படித்தானே? இப்படி நசரேய விரதம், சவரகம் கை படக்கூடாது, இப்படி எல்லாம் சொன்ன அழைப்பை, பகிர்வை அவன் மீறினான், நடக்காம போனான். என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த 3000 பேரோடு செத்து போனான். கண்கள் புடுங்கப்பட்டது. அல்லேலூயா. நிறைய பேரை பார்த்திருக்கேன் நான், நம்ம ஊர்ல நிறைய பேர் பார்த்திருக்கேன். நல்லா பிசினஸ் பண்ணி நல்லா போயிட்டே இருப்பாங்க. எங்கேயோ இருந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு, எங்கேயோ இருந்து ஒருத்தன் போன் பண்ணா, எங்கேயோ ஒருத்தன் பழைய சிநேகிதன் வந்தான், பழைய காரியம்னு வந்தான், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் இருந்த அட்ரஸும் இல்லாம போயிடும். இன்னைக்கு தெளிவா சொல்லுது, அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது எப்படியோ, அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது எப்படியோ, அவன் அவனுடைய அழைப்பு என்னவோ அதிலே நடக்க கடவோம். இதை குறித்து பவுல் சொல்லிட்டு அவருடைய அழைப்பு எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி இருந்தது, இவ்வளவுலாம் பேசுறாரே, பவுல் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே 1 கொரிந்தியர்ல 1வது அதிகாரத்தை குறித்து நான் வாசிச்சு பார்த்தேன். அங்கே வாசிக்கும் போது நல்லா இருந்துச்சு, எனக்கு வசனம் ரொம்ப அழகா இருந்துச்சு. 12வது வசனத்துல இருந்து கொஞ்சம் வாசிமா. 12வது வசனத்துல இருந்து வாசிங்க. 1 அதிகாரத்துல 12வது வசனம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து நல்லா இருக்கும் பாருங்க. உங்களில் சிலர், நம்மளை பார்த்து தான் சொல்றாரு, நம்மளை பார்த்து தான் சொல்றாரு இந்த வார்த்தையை. உங்களில் சிலர் பவுலை சேர்ந்தவன் என்றும், பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பொல்லாவை சேர்ந்தவன் என்றும். தைரியம் அப்படி கரெக்ட் தான் வாசிங்க. நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன். நான் எப்படி சொல்கிறேன்? கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நீ சொல்லிக்கலாம், நான் அவனோட இருக்கிறேன், இவனோட இருக்கிறேன், அவளோட இருக்கிறேன், இவளோட இருக்கிறேன். ஆனா கிறிஸ்து எப்படிதான் இருக்கிறாரு? உங்களுக்கு வரத்தை கொடுத்து விட்டு அவர் பிரியாம நம்மோடு தான் இருக்கிறார். அதனாலதான் நம்ம இப்ப கூட பாடணும், உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையான்னு பாடணும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? அதை மட்டும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, வாசிமா. பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டால். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க மோசஸ் மாரியப்பன் எதையும் கொடுக்கல, மோசஸ் மாரியப்பனால எதையும் கொடுத்து விட முடியாது. என்னை உங்களிடத்திற்கு அனுப்பி இருக்கிற, எனக்கு வரத்தை கொடுத்திருக்கிற, எனக்கு பகிர்ந்தளித்திருக்கிற, அந்த அழைப்பில் என்னை நிறுத்தி இருக்கிற தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதனாலதான் யாரை பார்த்தாலும் சரி, சில பேர் அறியாமையில காலில் விழுகிறேன், கையில விழுகிறேன்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்ல, இது மகா பெரிய தப்பு. மனுஷனை ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, சேவிக்காதீங்க. அது தவறான காரியம். நீங்க செஞ்சுட்டு போயிருவீங்க. கர்த்தருக்கு நான் என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அவர் கேட்கிறார் பாருங்க, பவுலா உங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டான். வாசிமா. பவுலின் நாமத்தினாலேயே, பவுலின் நாமத்தினாலேயா நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீர்கள். யாருடைய நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றீங்க? அந்த தகுதியை முதல்ல அறிஞ்சுக்குங்க. இந்த தகுதியை நீங்க முதல்ல என்ன செஞ்சணும்? தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சபை பேரை சொல்றதுல ரொம்ப பெருமைப்பட்டுக்குவான். நான் அந்த சபையை சேர்ந்த. சில பேர் இன்னும் நினைச்சுக்கிறாங்க, நான் இவர் குரூப் அவர் குரூப்னு சொன்னாதான் பெரிய ஆளுன்னே நினைச்சுக்கிடுவாங்களாம். நிறைய பேர் நாங்க இவங்க மினிஸ்ட்ரியில இருக்கேன் பிரதர், நான் அவங்க மினிஸ்ட்ரியில இருக்கேன். நான் சொல்லுவேன், நீங்க எந்த மினிஸ்ட்ரியில இருந்தாலும் சரி, கர்த்தருடைய மினிஸ்ட்ரியில இருக்கியான்னு முதல்ல பாரு. அல்லேலூயா. நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, நீங்களாம் யாரு கூடயுமே ஒட்ட மாட்டீங்களே, என்ன பிரதர் அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒட்ட முடியாத, ஒடுக்க முடியாத, எடுக்க முடியாத, பிரிக்க முடியாத இடத்துல இருக்கேன், கர்த்தருடைய இடத்துல. அவர் என்னை நடத்துவார்னு சொல்றேன். அவர் எனக்குள்ள வரங்களை கொடுக்கிறார், பகிர்ந்தளிக்கிறார். உங்களுக்கு பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. என் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே. அவர் சொல்றாரு, இருந்தாலும் நான் என் நாமத்தினால ஒரு 2-3 பேருக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி வர்றாரு. ஏன்னா அவர் உண்மை சொல்ற மனுஷன். பவுல் எப்பவுமே உண்மையை சொல்ற மனுஷன். நான் நேற்றைய தினத்துல கூட உங்களுக்கு நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து வாழ்ந்த போது எவ்வளவு பாடுகளை, எவ்வளவு உபத்திரவங்களை, எவ்வளவு அடிகளை, எவ்வளவு காயங்களை ஏற்றுக்கொண்டாரோ. சிலுவை மட்டும்தான் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. பவுலுக்கு சிலுவை மட்டும்தான் கொடுக்கப்படவில்லை. ஆனா விழாறுகளால் ஏறக்குறைய 40 முறை என்ன செய்யப்பட்டவன்? பவுல் அடிக்கப்பட்டவன், காவலில் இருந்தவன்.
பல கப்பல் யாத்திரையில இருந்தவன். அவர் சொல்கிறார், உண்மையை சொல்றார். வாசிமா. என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்றும் ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காய்வுக்குமே அன்றி உங்களில் வேறொருவருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்றார் பாருங்க. நான் தப்பி தவறி தெரியாம கொடுத்துட்டேன், ஆனாலும் வேற யாருக்கும் நான் கொடுக்காம இருந்ததுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நிறைய பேர் இதையே ஒரு பெரிய சாட்சியா ஊழியத்துல சொல்லிக்கிறாங்க. ஆதாயப்படுத்தி இருக்கிறேன், அது கர்த்தருக்குன்னு சொன்னா சந்தோஷம், அது கர்த்தருக்காக தான் செய்திருக்கிறீங்க, அதை ஏன் உங்க பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறீங்க? அல்லேலூயா. நான் சொல்லுவேங்க, மோசஸ் மாரியப்பன் எத்தனையோ நன்மைகளை செய்து ஊழியத்துல செய்திருக்கிறோம். நான் செய்யாதனால தான் என் பேரை போட மாட்டேன். நீங்க வாங்கிட்டு போறீங்களே இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் சம்பளம், என் பேர் போட்டிருக்கனா? ஏன் போடல? அது கர்த்தர் கொடுத்தார். அவருடைய நாமம் தான் இங்க என்ன செய்யப்பட வேண்டும்? மகிமைப்படணும். இங்க வாட்டர் டேங்க் கட்டணும், ஏன் நம்ம பேர் வைக்கல? அது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா. இங்க கொடிக்கம்பம் நட்டணும், ஏன் நம்ம பேர் போடல? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். ஏன்னா கொடுத்தது யாரு? கர்த்தர். நான் கொடுத்தேன், நான் செஞ்சேன் சொல்லக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரம் என்னவோ, யார் என்ன பேசினாலும் நிலைத்திருக்கணும், நடக்கணும். இன்னைக்கு நீங்க நடக்கணும். உங்களுடைய தகுதி இதுதானா? யார்கிட்ட போய் கை கட்டி நிக்காதீங்க, யார்கிட்ட போய் கை நீட்டி நிக்காதீங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் சொல்றா பாருங்க, நான் யாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னும் வாசிமா வசனத்தை வாசிமா. ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்ததுண்டு. இப்பதான் முக்கியமான பாயிண்ட்க்குள்ள போறோம். வாசிங்க. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறனோ இல்லையோ எனக்கு தெரியலங்கிறாரு. அவருடைய வார்த்தையை பாருங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. தெரியல, நான் தெரியாம செஞ்சிருக்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவருடைய தகுதியை பத்தி சொல்றார். எதுக்கு அனுப்பினார், எதுக்கு அழைத்திருந்தார், எதுக்கு தெரிந்து கொண்டார், அவருடைய பகிர்வு என்னங்கிறத கூட சொல்றார். நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறதுக்கு என்னை தேவன் என்ன செய்யல? அழைக்கவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மோசஸ் மாரியப்பன் சுவிசேஷம் பிரசங்கிக்க அனுப்பினார், அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்க அனுப்பினார்னா, பாட்டு பாட அனுப்பினார்னா, பாட்டு பாட தான் நிக்கணும், ஜெபம் பண்ண தான் நிக்கணும். இதை தெரிஞ்சதுனாலதான் சில காரியங்களில இன்றைக்கு திருஷ்டாந்தங்களை பெற்று, வேத அறிவை பெற்று, வேத ஞானத்தை பெற்று என் அழைப்பை ரீசெட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு அதே தான் உங்களையும் உங்கள் சபையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையில ரீசெட் பண்ணுங்க, சரிப்படுத்துங்க. சொல்றார் பாருங்க, நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? சுவிசேஷம். வாசிமா. கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஆமென், ஆமென். இது அறிஞ்சதுனால தான் என் சிலுவைக்கு, என் ஆண்டவருடைய நாமத்திற்கு எந்த இழுக்கும், எந்த தொய்வும், எந்த வேற விதமான காரியங்களும் என் ஆண்டவர் பேருக்கு என்னால் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக என்னை நான் சரிபடுத்திக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க அழைத்த அழைப்புல, நீங்க பகிர்ந்து கொடுத்த காரியங்கள்ல நாங்க நடக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்கன்னு சொல்லி என்னோட சேர்ந்து நீங்க கேட்க போறீங்க. எல்லாம் எழுந்திருப்போம். அப்படி நீங்க கேட்கும்போது தான், அவருடைய தீர்மானத்தை அறிந்து நீங்க நிற்கும் போது தான், ரோமர் 8:28 சொல்லுதுல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் எப்படி அமையும்? நன்மைக்கு எதுவாய் அமையும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லிட்டார். ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் உங்களுக்கு சொல்ற வார்த்தையே, இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தின் வருஷமா ஆரம்பம் இருந்துட்டு இருக்கு. இந்த மாசமே, இந்த வாரமே, இந்த வருஷத்தின் முடிவிலே கூட உங்கள் பகிர்வு என்ன, உங்களுடைய அழைப்பு என்னங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளும் போது கர்த்தர் உங்களை எப்படி ஆக்க போறார் தெரியுமா? வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அந்த தேவனை நோக்கி இப்பொழுது நாம சொல்லி அழைப்பை உறுதிப்படுத்தி, ஹல்லேலூயா, அழைப்பை உறுதிப்படுத்தி எல்லா ஆண்டவரிடத்துல அப்படியே ஒப்பு கொடுத்து சொல்லுவீங்களா? ஆண்டவரே, இதுவரைக்கும் எத்தனையோ சத்தத்திற்கு செவி கொடுத்து, என்னுடைய அழைப்பை விட்டு, எனக்கு கொடுத்த சின்ன வியாபாரத்தை விட்டு, எனக்கு கொடுத்த சின்ன பிசினஸை விட்டு, எனக்கு கொடுத்த ஊழியத்தை விட்டு, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில விட்டு நான் தசை மாறி போயிருப்பையா.
இப்ப சொல்றீங்க, அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது எப்படியோ, அவனவனுடைய அழைப்பு எப்படியோ அதன்படியே நடக்க கடவன் என்று சொல்லி ஒரு ஊழியத்தை செய்கிற, இந்த உலகத்தையே பார்க்க முடியாத ஒளியை இழந்த ஒரு சகோதரன் தன்னுடைய அழைப்பை குறித்து சொல்லும் போது, ஐயா என்னுடைய அழைப்பை சரிபடுத்தி என் குடும்பத்தை மீட்டெடுக்க உன்னுடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்க எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஐயா என் குடும்பத்தை சரிபடுத்துங்க, என் பிள்ளைகளை சரிபடுத்துங்க, என் மருமகனை சரிபடுத்துங்க, என் மகளை சரிபடுத்துங்க, என் பேரனை சரிபடுத்துங்க, என் பேத்தியை சரிபடுத்துங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு அவர் சத்தத்தை கேட்கிற ஒருவனையும் புறம்பே தள்ள மாட்டார் என்றால், ஒருவரையும் அற்பமாய் எண்ண மாட்டார் என்றால், இந்த சபையில நின்று கொண்டிருக்கிற, தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கூட அவருடைய சத்தம் இன்றைக்கு அழைக்கிறது. இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது இப்பொழுது சொல்லுங்க, எனக்காக இது சொல்லப்பட்ட வார்த்தை, என் குடும்பத்திற்காய் சொல்லப்பட்ட வார்த்தை, என் பிள்ளைகளுக்காய் சொல்லப்பட்ட வார்த்தை, இது என் ஊழியத்திற்காய் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆகையினால இப்போ ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க மாட்டேன், இங்கிட்டு அங்கிட்டுமா நடக்க மாட்டேன், அவிசுவாசியா இருக்க மாட்டேன், நான் விசுவாசியா மட்டும்தான் இருப்பேன். கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை சுமப்பார், கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய முடிவு, இந்த மாசத்தினுடைய முடிவோ, இந்த வாரத்தினுடைய முடிவு நீங்கள் விசுவாசிக்கிறதன்படியே நல்ல முடிவாய் இருக்கும். ஏன்னா இனிமேல் அவர் பகிர்ந்து கொடுக்கிற தேவன் அல்ல, இனிமேல் உங்களை அழைக்கிற தேவன் அல்ல. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அழைப்பை வைத்து விட்டார், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பகிர்ந்து கொடுக்கிறதை அவர் கொடுத்து விட்டார். கொஞ்சம் காமிச்சு கொடுத்திருக்கிறேன், உங்கள் வரங்கள் என்ன, உங்கள் கிரியை என்ன, உங்கள் விசுவாசம் என்ன என்பதை அதில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி நீங்க இப்ப கூட ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன் தீர்மானம் எடுக்கணும் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல நான் வாசிச்சிருக்கிறோம்ல, 22வது வசனத்துல, கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே பெற்றுக்கொள்வான் என்று சொன்னார். ஒரு தீர்மானம், என்னுடைய பகிர்வை நான் புரிந்து கொண்டு என் குடும்பத்தை நடத்துவேன், என்னுடைய அழைப்பை புரிந்து கொண்டு என் தொழிலை செய்வேன், ஊழியத்தை செய்வேன், என் வியாபாரத்தை செய்வேன், என் வியாதிக்காகவோ மற்ற எந்த காரியத்திற்காகவும் எதுக்காகவும் பிற காரியங்கள்ல நான் போய் தேவையில்லாம தலையிட மாட்டேன், கையை நீட்ட மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன். கர்த்தர் என்னை நடத்துவார், நான் விசுவாசிக்கிறேன். இதை கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்கிறதை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிறதை விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. உங்களை கர்த்தர் நடத்துவார். இனி நீங்க வாங்குகிறவர்களாய் அல்ல, கொடுக்கிறவர்களாய் இருப்பீங்க. இனி வெட்கப்பட்டவர்களாய் அல்ல, இரட்டிப்பான நன்மையை பெற்றவர்களாய் இருப்பீங்க. இதை விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அப்படியே செய்ய போகிற இயேசுவுக்கு நன்றி நன்றி நன்றி, thank you Jesus சொல்லுங்க. கர்த்தர் பாருங்க, இந்த அழைப்புல நீங்க நிலைத்திருக்கேன்னு சொல்லும்போது, உங்க பிள்ளைங்களுக்கு இதுவரைக்கும் குழந்தை கிடைக்கலையா, கிடைக்க போகுது, திருமணம் நடக்கலையா, நடக்க போகுது, ஹையர் ஸ்டடீஸ் வெளிநாட்டுல போய் உங்க பிள்ளைங்க படிக்க போறாங்க, எல்லா அழைப்பையும் பகிர்வையும் புரிஞ்சுக்கிட்டா, ஒப்பு கொடுத்த ஆண்டவரிடத்துல கேட்டா கிடைக்கும். அவர் செய்கிற தேவன், அவரால மாத்திரம் தான் செய்ய முடியும். ஆகையினாலதான் இந்த பலகீன பாண்டத்தை கூட ஆவியின் பலத்தினால் நடத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் அழைப்பை அறிந்திருக்கிற தேவனாக, எங்களை தெரிந்து கொண்டிருக்கிற, பகிர்ந்து கொடுத்திருக்கிற தேவனாக இருக்கிறபடினால் மறுபடியும் ஒவ்வொரு குடும்பங்களும் தன்னுடைய அழைப்பை சரிபடுத்திக் கொள்ள நீர் கொடுத்திருக்கிற வரத்தை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தின் ஆவியை கொடுத்து, ஒரு பிள்ளைகள் கூட நீர் கெட்டு போகிறது சித்தமில்லாத தேவனாக இருக்கிறபடினால் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய கரத்தில் கொடுக்கிறேன். அப்பா, நீங்க சொன்ன வார்த்தை எல்லாம் ஒரு நாளும் வீணாய் போனதில்ல. அது என் வாழ்க்கையில மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற, இந்த ஊழியங்களை ஆன்லைன்ல இணைந்து கொண்டிருக்கிற, வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவேற நீங்க கிருபை செய்யுங்க. இப்பொழுதும் நாங்கள் கடந்து செல்கிறோம். கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடந்து செல்ல நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இரட்சகர் வழியாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள்,
தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.